சீனில் வந்து ஒரு சில விஷயம் கன்வே ஆகணும். இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு அது வேறு ஹீரோயினுக்கும் அவருக்கும் உள்ள சீன். அப்போ அங்கே வந்து ஒரு அட்மாஸ்ஃபியருக்காக நாங்கள் வந்து ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை வந்து வச்சுருந்தோம், மிட்டாய் கடை வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து கலர் கலராக அந்த மிட்டாயெல்லாம் வைப்பாங்க அந்த இதில். ஸோ அவர் வந்து அங்கே வந்து அந்த இது எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் கொலாபரேஷன். அப்போ ஒருத்தர் இருந்தார், கடைக்காரர் இருக்கார், அவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இது என்ன மிட்டாய்னே அப்படின்னு சீன் வந்து அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் நான் எழுதியிருந்தது அப்போது. ஸோ அவர் போயிட்டு சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் போய்ட்டு அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்த ஒரு ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டு கேரக்டர் ஆக்கி இந்த இடத்துல அவர் ரொம்ப க்யூட்டாக வேறு பண்ணியிருந்தார் அந்த சீன். அந்த இதில் கேரக்டர் ஆக்கி இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த படம் பாருங்கள், அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் சூப்பராக இல்லை அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளி பழம் இருக்குல்ல, அது இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது புதுசாக இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க ஒரு மில்லேனியல் வந்து வெளில வராங்க சார், 90s கிட் வெளில வந்திருக்காங்க. இல்லைம்மா, இப்போ மலேசியாவில் இருக்கு, நம்ம ஊரில் அதை பார்க்கல. அந்த குட்டி குட்டி மிட்டாய் எனக்கு பிடிக்கும். குட்டி குட்டி மிட்டாயெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து இப்போது இங்கேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான், அவனுக்கு அது புதுசு தானே. அங்கே இருக்கிறவங்க கேட்க முடியாது. இப்போ நம்ம கேட்கலாம். நல்லா கேட்டு அவர் நல்ல ஆள், நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக போடுறாங்க. ஸோ அதனால் அவர்கிட்டையும் மெல்ல பேசி அவரும் பேசினா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது. ஸோ இப்போ ருக்குக்கு அந்த ஆள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா அவர் அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி சர்ப்ரைஸ் தானே. பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது வேற ஒரு கட்டத்துக்கு ஆகுது. அவர் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு ஐடியா வந்து மைண்டில் இப்போ இந்த கதையே வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு 10 கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம். ஸோ ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோட வேலை. அச்சீவ் பண்ணமா இப்போ வரைக்கும் தெரியாது. நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம்.